அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குரலும் குரலும் பண்ணும் பண்பும். என் பெயர் வரலட்சுமி. மதுரை சோமசுந்தரேஸ்வரர் மீனாட்சி அன்னையின் திருவடிகளில் வணங்கி என்னுடைய இந்த புது சேனலை தொடங்கியிருக்கிறேன். திருக்குறள் நாம் அனைவரும் அறிந்ததே. திருவள்ளுவரால் எழுதப்பட்ட வாழ்வியல் நூலாகும். மனித சமுதாயம் மகிழ்வாக வாழ்வதற்கு வேண்டிய அறநெறிகளையும் பண்புகளையும் விளக்கும் ஒரு அற்புதமான நூல். இது பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு உலகப் பொதுமறை நூல் என்று அழைக்கப்படுகிறது. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொன்றிலும் 10 குறள்கள் விதமாக மொத்தம் 1330 குறள்கள் உள்ளன. இந்த சேனல் தொடங்குவதற்கான காரணம் என்ன? என்னுடைய பள்ளி பருவத்தில் படித்த சில நண்பர்கள், மதுரை ஸ்ரீவித்யாலயம் பள்ளியில் படித்த நண்பர்கள் இன்னும் திருக்குறளை விரும்பி இன்றும் படிப்பர். அதில் ஒரு சிலர் இசை வடிவத்தில் குறளை வழங்கினால் எப்படி இருக்கும் என்று என்னிடம் கேட்டனர். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு யோசனையாகப்பட்டது. அவர்கள் யோசனையின்படி நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ராகத்தில் ஒரு குறளை என் குழுவில் பாடிக்கொண்டிருந்தேன். இதையே நாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லலாம் என்ற யோசனையில் இந்த யூடியூப் சேனலை நான் தொடங்கியிருக்கிறேன். இசைக்கு மயங்காதவர்கள் உண்டோ? இசையின் மூலம் எளிய மெட்டில் திருக்குறளை வழங்கினால் சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ரசித்து மகிழ்வர் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு ராகத்தை தேர்ந்தெடுத்து அந்த அதிகாரத்தில் உள்ள எல்லா குறள்களையும் அந்த ராகத்தில் இசைக்க உள்ளேன். அந்த ராகத்தை பற்றிய விளக்கமும், அதில் வரும் பிரபல கர்நாடக இசை பாடல்கள் மற்றும் திரை இசை பாடல்கள் இருந்தால் அவற்றையும் பகிர்ந்து அதில் சிலவற்றை நானும் என் நண்பர்களும் பாடலாம் என்று உள்ளோம். இதை கேட்டு இன்புறுவீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நன்றி. மங்கையர்க்கரசி வளவர் கொன்பாவை, மங்கையர்க்கரசி வளவர் கொன்பாவை, வரிவளை கை மட மானியே, மங்கையர்க்கரசி வளவர் கொன்பாவை, வரிவளை கை மட மானியே, பங்கைய செல்வி பாண்டி மாதேவி, பங்கைய செல்வி பாண்டி மாதேவி, பணி செய்து நாடோறும் பரவக, பணி செய்து நாடோறும் பரவக, பொங்கலலுருவன் பூதநாயகனால், பொங்கலலுருவன் பூதநாயகனால், வேதமும் பொருள்களும் அருளியே, அங்கையர்கண்ணி தன்னோடு அமர்ந்த, அங்கையர்கண்ணி தன்னோடு அமர்ந்த, ஆலவாயாவதும் இது